சக்திவேல் கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. ரொம்ப வருத்தமா யோசிக்கிறாரு. எதுக்காக கடவுளே என்னோட பையனோட அந்த நிச்சயதார்த்தத்தை நீ நிறுத்தின அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க அங்க வராங்க. வந்தவொடனே அப்படியே பாக்குறாரு. இங்க பாருங்க, என் பையன் மேல தப்பு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. எங்களுக்கு நெருக்கமானவங்க தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அவங்க யாரு நான் இப்ப தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இனிமே அதை பத்தி பேசி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா சொல்றாரு. முடியாது, நான் இப்ப தெரிஞ்சுக்க வேணும். ஓ, ஒருவேளை அந்த பாண்டியன் சொன்னானா? அவன்தான் அவன்தான் எங்களுக்கு எதிரியே, அதனாலதான் அவன் பண்ணானா அப்படின்னு கேக்குறாரு. இங்க பாருங்க, பாண்டியன் அந்த மாதிரி யாருமே சொல்லல. உங்களுக்கு வேண்டியவங்க தான் சொன்னாங்க. இனிமே அதை பத்தி பேசி எந்த யூஸுமே இல்லை, நான் போறேன் அப்படின்னு போறாரு. நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. எனக்கு என்னவோ தோணுது, உங்க பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. அதனாலதான் இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம என் பையன் மேல பழி போட்டு நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. அதை கேட்டோன்னே அப்படியே அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கோவமா வருது. என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு மேல பழி போடுறீங்களா? என் பொண்ணு அப்படி பண்றவளா கிடையாது. என் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? அப்போ உண்மையை சொல்லு, என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லிட்டு போ. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி ஊர்ல எல்லாருக்கிட்டையும் எனக்கு அசிங்கமாயிடுச்சுல்ல, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சக்திவேல் கத்துறாரு. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. உங்க அம்மா தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க. உங்க பையனுக்கு ஏற்கனவே அரசியோட கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே அவங்க தான் சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன். போயிட்டு உங்க அம்மா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா அங்கேருந்து அப்படியே கோவமா போறாரு. சக்திவேலுக்கு கோவமா வருது. அப்படியே பாக்குறாரு. அப்படியே அந்த கோயிலே கையை அப்படியே குத்திக்கிறாரு. அப்பாத்தா, நீ எதுக்காக இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? என் பிள்ளையோட வாழ்க்கை எதுக்கு கெடுத்த? எதுக்காக நீ இப்படி பண்ண? உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவொடனே அங்க எல்லாருமே இருக்காங்க. அப்படி கத்துறாரு. ஆத்தா, எங்க இருக்க? நீ வா. கிழவி, நீ வா, சீக்கிரம் வெளியே வா. என் புள்ளியோட வாழ்க்கைய அழிச்ச கிழவியே வா அப்படின்னு கத்துறாரு. ஐயோ அப்பா, நீ ஏன்பா அப்பத்தாவா இப்படிலாம் பேசுற அப்படின்னு குமார் கேக்குறாரு. அண்ணே, ஏன்னா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் கேட்குறாரு. அதுக்குள்ள அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வராங்க. என்னங்க என்னங்க நடந்தது? ஏங்க நீங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாயை மூடுங்க, யாருமே நீங்க பேசக்கூடாது. அந்த கிழவிய கூப்பிடுங்க. என் பிள்ளையோட குடிய கெடுத்த அந்த கிழவிய கூப்பிடுங்க அப்படின்னு அப்படியே கத்துறாரு. பயங்கரமா கத்துறாரு. அங்கேருந்து அப்படியே வராங்க. என்ன என்ன அத்தா, உன் வேலையை நல்லபடியா கச்சிதமா முடிச்சிட்டியா? இல்லை, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என் புள்ள என்ன பண்ணான்? எதுக்காக அவன் வாழ்க்கை நீ அழிச்ச? நல்லபடியா நானே கேட்குறேன். நீ எதுக்காக பொண்ணோட அப்பாவை பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கோயிலில் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தின அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. அவங்களால எதுவுமே பேச முடியல. வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஐயோ, எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க போல இருக்கே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இவன் ஆடுற ஆட்டத்துக்கு இவங்ககிட்ட பதில் சொல்லவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்ன அத்தா சொல்லு, என்ன பொய் சொல்லலான்னு யோசிக்கிறியா? நீ ஏன் அத்தா இவ்வளோ கெட்ட புத்தி வச்சிருக்க? என் புள்ள உனக்கு என்ன பாவம் பண்ணான்? ஊரெல்லாம் போயிட்டு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் நின்னா எனக்கு அசிங்கமா இருக்குமா இருக்காதா? எதுக்காக போயிட்டு என் பிள்ளையோட நிச்சயதார்த்தத்தை நீ தடுத்து நிறுத்துற? எனக்கு இப்ப நீ சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அம்மாவும் கேட்குறாங்க. அப்பயும் அப்பத்தாவால எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே அமைதியா இருக்காங்க. ஆமா அத்தா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு பழனி கேட்குறாரு. எதுவுமே பேசல. அப்படியே அமைதியா இருக்காங்க. அதுக்குள்ள முத்துவேல் வராரு. என்ன 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 பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. வாண்ண வா, என்ன பண்ணி வச்சுக்குதுன்னு பாரு இந்த ஆத்தா. ஆத்தா என்ன பண்ணிக்குது தெரியுமா? அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் பேரனை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அவங்க இன்னைக்கு தான் என்கிட்ட சொன்னாங்க. இல்லை, கூடவே இருந்து குழி பறிக்கிற ஆத்தாவை நம்ம வச்சுருக்கோம். என்ன இது கொடுமை, என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிருக்கு அப்படின்னு அப்படி முத்துவேல் கத்துறாரு. சக்திவேலும் கத்துறாரு. எதுக்கு ஆத்தா சொல்லு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண? எதுக்காக நீ குமார் கெட்டவன் போய் சொன்ன சொல்லு? அதுவும் கல்யாணம் ஆனவன் ஏன் எல்லாத்தையும் சொன்ன அப்படின்னு முத்துவேலும் கத்துறாரு. இல்லைப்பா, அதுக்காக சொல்லலை. இவனுக்கு அரசியை பிடிச்சிருக்கு, சரி இவன் அரசியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே சக்திவேலுக்கு கோவமா வருது. கத்துறாரு. என்ன அத்தா, என்ன பேசிட்டு இருக்க? அந்த ஓடுகாலி பெத்த பொண்ணு இன்னொரு வாட்டி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? உனக்கெல்லாம் உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல.
ஏன் அத்தா எப்போவுமே எங்களை டென்ஷனாகவே வச்சுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்காக இல்லைப்பா, குமாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா தானேப்பா அவன் சந்தோஷமாக இருப்பான். பேசாத ஆத்தா, நீ பேசவே பேசாத. உன் பேச்சை கேட்கும் போதே அப்படியே கடுப்பு ஏறுது. ஒழுங்கா அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருந்தா நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு அவன் வெளியே போயிருப்பான். அவனும் நல்லா இருந்திருப்பான். ஆனால் நீ எதுக்காக இப்படி பண்ண? நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. போயிடாத்தா, நீ போயிடு, நீ வீட்லேயே இருக்காத, நீ இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லாருக்கும் கெடுதல் நினைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் கத்துறாங்க. டேய், நான் என்னைக்கும் கெடுதல்லாம் நினைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பத்தா உள்ளே போகிறாங்க. என்ன அப்பத்தா உள்ளே ஓடிட்டியா? அப்படியே போயிடுங்க, யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சக்திவேல் முத்துவேல் 2 பேருமே சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆத்தா எதுக்கு அண்ணா எனக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. எனக்கும் ஒன்றுமே புரியல, எதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க? அவங்க ஏதாவது கேட்டால் உடனே உள்ளே போயிட்டாங்க, அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்துவேல் ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காரு. பழனி அங்கேருந்து அப்படியே வராரு. வந்த உடனே குமார் இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து காஃபி குடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அப்படியே பழனி ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு, உன்னோட கல்யாணம் நிச்சயதார்த்தம் இப்படி நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் சித்தப்பா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. டேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? உன்னோட நிச்சயதார்த்தம் நின்று இருக்கு, நீ சந்தோஷமாக இருக்கன்னு சொல்கிற அப்படின்னு பழனி கேட்குறாரு. ஆமாம் சித்தப்பா, எனக்கு இந்த கல்யாணம்லாம் பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். நான் இப்போ அரசிக்கிட்ட பேசிட்டு தான் வரேன். அரசி கூட உனக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம்னும் போது அந்த ஃபேஸ்லாம் மாறுச்சு. உனக்கு நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சின்னோடனே அதுக்குள்ளே ஒரு குட்டி சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. உண்மையாவா மாமா? அப்போது அரசிக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு குமார் கேட்குறாரு. அப்படி தான் நானும் நினைக்கிறேன், பார்க்கலாம். மாமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மாமா அரசியை. அரசி தான் மாமா எனக்கு எல்லாமே. நான் சீக்கிரமாக அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மாமா. ஆனால் அப்பா தான் இந்த பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவசர அவசரமாக முடிவு பண்ணாங்க. எனக்கு பிடிக்கல மாமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இங்கே நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சின்னு நீ சந்தோஷமாக இருக்க, அங்கே அரசி சந்தோஷமாக இருக்கா. எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஓகே தான். சரி இரு பார்க்கலாம், எப்படியாச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் ஒன்று, 2 குடும்பமும் பேசணும், புரியுதா? அது மட்டும் இல்லை, அரசியை முன்னாடி மாதிரி நான் கொடுமைப்படுத்துவேன், நான் பழி வாங்குவேன். இதெல்லாம் ஏதாவது நீ பண்ண சித்தப்பா நானே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. என்ன சித்தப்பா, எப்போ பார்த்தாலும் என்ன நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் போய் அரசியை கொடுமைப்படுத்துவேனா? அவள் தான் மாமா என்னோட ராணி, அவள் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. நான் டெய்லி அவளையே நினச்சி கனவு கண்டுட்டு அப்படியே படுத்துட்ருக்க தெரியுமா? சீக்கிரமாக நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் கூட தான் என்னோட வாழ்க்கைன்னு அந்த கடவுள் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆத்தாவே இந்த வேலையை பார்த்துருக்கே அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அதான் எனக்கும் புரியல. நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அரசியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அப்பத்தா எனக்காக இந்த கெட்ட பேரை வாங்கியிருக்கு, இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்கு. அப்பாவுக்கு பெரியப்பாக்கெல்லாம் இவ்வளோ கோவம் வரும்னு ஆத்தாக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. சரி விடு, நீ அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆத்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயில் அப்படியே யோசிக்கிறாங்க. அங்கே நின்றுட்டே இருக்காங்க. நின்றுட்டே இருக்கும்போது, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பருப்பு சாதம், வெண்டைக்காய் எல்லாமே நான் பண்ணிட்டேன், வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு தங்கமயில் அந்த ஆயா கிட்ட கேட்குறாங்க. போதுமா போதும், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இருங்க வரேன் அப்படின்னு ஓடி போய் வாமிட் எடுக்கிறாங்க. ஐயோ என்ன இது, வாமிட் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு தங்கமயில் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சரி நான் மாமாவுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ஃபோன் பண்ணுறாங்க. சரவணன் அப்படியே போயிட்டே இருக்கார் பைக்கில். அட்டன் பண்ணி பேசுகிறாரு. யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. மாமா, தங்கமயில் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சும்மா எத்தனை வாட்டிடி கூப்பிடுவ? ஊரில் இருக்க எல்லா நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, அறிவு கட்டவளே. உன் குரலை கேட்டாலே என்ன நிம்மதியாக இருக்க விடவே மாட்டியா? எதுக்காக என்னை போட்டு இப்படி டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்க? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி மாமா 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 நின்று இருக்க. உன்னை எனக்கு பிடிக்கல, உன் கூட வாழ எனக்கு பிடிக்கல, உன் குரலை கேட்க எனக்கு பிடிக்கல. சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி மாமா மாமா மாமான்னு சொல்லாத, என்னை கடுப்பேற்றாத, டென்ஷன் ஆக்காத அப்படின்னு சொல்கிறார். மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல வேணாம், உன் வாயை முடிக்குன்னு நீ போயிடு. உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, எனக்கு இனிமேல் ஃபோன் பண்ண என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாது அப்படின்னு சரண் கத்திட்டு ஃபோனை வைக்கிறாரு. தங்கமயில் அப்படியே உள்ளே வராங்க. என்னம்மா வாந்தி எடுத்துகிட்டே இருக்கா, மயக்கமாக இருக்குன்னு சொல்கிற, ஏதாவது மாசமாக இருக்கே என்ன அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க.
மீனாவோட ஃப்ரெண்டு வராங்க. எல்லாம் பாட்டிக்கு பண்ணிட்டேன், பருப்பு சாதம், சாம்பார் எல்லாம் பண்ணியிருக்கேன், தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சிருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஐயோ என்ன இது மயக்கமாகவே இருக்கே, ஒரு மாதிரி இருக்குது, அங்கே வேலை செய்கிற வரைக்கும் மயக்கமாக இருந்தது சரி, இப்போ தொடர்ந்து மயக்கமாகவே இருக்கே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே அப்படி படுத்துக்கிறாங்க. அங்கேருந்து பாக்கியா வராங்க. ஏய் என்னடி சும்மா வேலைக்கு போனால் வந்து படுத்துக்கிற, ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா, எல்லா வேலையும் யார் செய்வா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே அம்மா எனக்கு முடியலம்மா, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு முடியல, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு தங்கமயில் அப்படியே படுத்துக்கிறாங்க. ஆமாம் இவள் அப்படியே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு பாத்திரம் கூட தேய்க்க மாட்டேறா. ஐயோ எப்பா பாப்பா இவங்கெல்லாம் தாங்க முடியல அப்படின்னு பாக்கி அப்படியே கத்திட்டே போகிறாங்க. சரவணன் வீட்டில் இருக்காரு. அஞ்சலி ஃபோன் பண்ணாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன சரவணா என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதாவது வேலை இருக்கா, என்ன அப்புறம் ஃபோன் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி, நீ என்கிட்ட பேசு சரியா, நீ பேசினா தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. ஏன் ஏதாவது பிரச்சனையா சரவணா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், நான் ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணல, அந்த தங்கமயில் அவள் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா, அவன் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன்னு எல்லா நம்பர்லேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணிகிட்டே இருக்கா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரவணா அவங்க பண்ணுறது தப்பு தான், இருந்தாலும் உன் மேலே பாசம் இருக்கும்ல, அதனால தான் அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. பாசமா பாசம், அவளுக்கெல்லாம் நல்ல எண்ணமே கிடையாது, இல்லைனா புருஷனை போட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாளா, அவள் என்னை ஒரு நாளும் வெறுப்பேற்றுவா பாரு, அம்மா தாங்க முடியாது, அப்படியே டென்ஷன் பிபியெல்லாம் உச்ச கட்டத்தில் ஏற்றி விட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே கூலாக உள்ளே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா அவங்க பேசுனா விடு, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காது, உனக்கு சரியாக தூக்கம் வராது சரியா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி அஞ்சலி சரி, நம்ம வந்து நாளைக்கு கோயிலுக்கு நான் வரேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அஞ்சலி நீ நானும் சேர்ந்து கோயிலில் பேசுனதை எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க, அவங்க என்ன ஒரு மாதிரி கஷ்டமாக கேட்டாங்க, நீ எதுக்காக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அஞ்சலி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் சரவணா அப்படி பேசினேன் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. வேற என்ன பண்ண சொல்கிற, நான் அடுத்து என்ன முயற்சி எடுத்தாலும் எல்லாமே நல்லது தானே, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யணும், எதுக்காக நான் வந்து மறைக்கணும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா நாளைக்கு நான் கோயிலுக்கு வரேன், நீ வரத்தந்தா வா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. எப்பவும் போல் போயிட்டு கோயிலில் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே தங்கமயில் சாமி கும்பிட வராங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா சரவணன் அஞ்சலி கிட்ட பேசுகிறத பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன இது மாமா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறாங்க. தங்கமயில பார்த்தோன்னே அப்படி சரவணனுக்கு கோவமாக வருது, இப்படி எழுந்துக்கிறாரு. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. மாமா என்னம்மா. சக்திவேல் கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. ரொம்ப வருத்தமாக யோசிக்கிறாரு. எதுக்காக கடவுளை என்னோட பையனோட அந்த நிச்சயதார்த்தத்தை நீ நிறுத்தின அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க அங்கே வராங்க. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருங்க, என் பையன் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, எங்களுக்கு நெருக்கமானவங்க தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, அவங்க யாரு நான் இப்போ தெரிஞ்சுக்கணும், இப்போ நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இனிமேல் அதை பற்றி பேசி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா சொல்கிறாரு. முடியாது, நான் இப்போ தெரிஞ்சுக்க வேணும். ஓ ஒரு வேளை அந்த பாண்டியன் சொன்னானா, அவன் தான் எங்களுக்கு எதிரியே, அதனால தான் அவன் பண்ணானா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்க, பாண்டியன் அந்த மாதிரி யாருமே சொல்லலை, உங்களுக்கு வேண்டியவங்க தான் சொன்னாங்க, இனிமேல் அதை பற்றி பேசி எந்த யூஸுமே இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு போகிறாரு. நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு என்னவோ தோணுது, உங்கள் பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா, அதனால தான் இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் என் பையன் மேலே பழி போட்டு நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கோபமாக வருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு மேலே பழி போடுறீங்களா, என் பொண்ணு அப்படி பண்ணுறவளாம் கிடையாது, என் பொண்ணை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசுனீங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்போ உண்மையை சொல்லு, என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லிட்டு போ, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி ஊரில் எல்லாருக்கிட்டையும் எனக்கு அசிங்கமாயிடுச்சுல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சக்திவேல் கத்துறாரு. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை, உங்கள் அம்மா தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு ஏற்கனவே அரசியோட கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே அவங்க தான் சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன், போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாரு. சக்திவேலுக்கு கோவமாக வருது, அப்படியே பார்க்குறாரு, அப்படியே அந்த கோயிலே கையை அப்படி குத்திக்கிறாரு. பார்த்தா நீ எதுக்காக இப்படி பண்ண, என் பிள்ளையோட வாழ்க்கை எதுக்கு கெடுத்த, எதுக்காக நீ இப்படி பண்ண, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அங்கே எல்லாருமே இருக்காங்க. அப்படி கத்துறாரு. ஆத்தா எங்கே இருக்க, நீ வா, கிழவி நீ வா, சீக்கிரம் வெளியே வா, என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்ச கிழவியே வா அப்படின்னு கத்துறாரு. ஐயோ அப்பா, நீ ஏன்பா அப்பத்தாவா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு குமார் கேட்குறாரு.
அண்ணே ஏன்னா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் கேட்குறாரு. அதுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வராங்க. என்னங்க என்னங்க நடந்தது, ஏங்க நீங்கள் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாயை மூடுங்க, யாருமே நீங்கள் பேசக்கூடாது, அந்த கிழவியை கூப்பிடுங்க, என் பிள்ளையோட குடியை கெடுத்த அந்த கிழவியை கூப்பிடுங்க அப்படின்னு அப்படியே கத்துறாரு, பயங்கரமாக கத்துறாரு. அங்கேருந்து அப்படியே வராங்க. என்ன என்ன அத்தா, உன் வேலையை நல்லபடியாக கச்சிதமாக முடிச்சிட்டியா? இல்லை உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என் புள்ள என்ன பண்ணான், எதுக்காக அவன் வாழ்க்கை நீ அழிச்ச? நல்லபடியாக நானே கேட்குறேன், நீ எதுக்காக பொண்ணோட அப்பாவை பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கோயிலில் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தின அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. அவங்களால எதுவுமே பேச முடியல. வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஐயோ எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க போல இருக்கே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவன் ஆடுற ஆட்டத்துக்கு இவங்ககிட்ட பதில் சொல்லவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்ன அத்தா சொல்லு, என்ன பொய் சொல்லலான்னு யோசிக்கிறியா? நீ ஏன் அத்தா இவ்வளோ கெட்ட புத்தி வச்சுருக்க? என் புள்ள உனக்கு என்ன பாவம் பண்ணான்? ஊரெல்லாம் போயிட்டு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் நின்னா எனக்கு அசிங்கமாக இருக்குமா இருக்காதா? எதுக்காக போயிட்டு என் பிள்ளையோட நிச்சயதார்த்தத்தை நீ தடுத்து நிறுத்தன எனக்கு இப்போ நீ சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அம்மாவும் கேட்குறாங்க. அப்பயும் அப்பத்தாவால் எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆமாம் அத்தா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு பழனி கேட்குறாரு. எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. அதுக்குள்ளே முத்துவேல் வராரு. என்ன 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 பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. வாண்ண வா, என்ன பண்ணி வச்சுக்குதுன்னு பாரு இந்த ஆத்தா. ஆத்தா என்ன பண்ணிக்குது தெரியுமா? அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் பேரனை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அவங்க இன்னைக்கு தான் என்கிட்ட சொன்னாங்க. இல்லை கூடவே இருந்து குழி பறிக்கிற ஆத்தாவை நம்ம வச்சுருக்கோம், என்ன இது கொடுமை, என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிருக்கு அப்படின்னு அப்படின்னு முத்துவேல் கத்துறாரு. சக்திவேலும் கத்துறாரு. எதுக்காத்தா சொல்லு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண? எதுக்காக நீ குமார் கெட்டவன் போய் சொன்ன சொல்லு, அதுவும் கல்யாணம் ஆனவன் ஏன் எல்லாத்தையும் சொன்ன அப்படின்னு முத்துவேலும் கத்துறாரு. இல்லைப்பா அதுக்காக சொல்லலை, இவனுக்கு அரசியை பிடிச்சிருக்கு, சரி இவன் அரசியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே சக்திவேலுக்கு கோபமாக வருது, கத்துறாரு. என்னத்தா என்ன பேசிகிட்டு இருக்க? அந்த ஓடுகாலி பெத்த பொண்ணு இன்னொரு வாட்டி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? உனக்கெல்லாம் உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஏன் அத்தா எப்போவுமே எங்களை டென்ஷனாகவே வச்சுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்காக இல்லைப்பா, குமாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாதானப்பா அவன் சந்தோஷமாக இருப்பான். பேசாத அத்தா, நீ பேசவே பேசாத, உன் பேச்சை கேட்கும் போதே அப்படியே கடுப்பு ஏறுது. ஒழுங்காக அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருந்தா நல்லபடியாக கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் வெளியே போயிருப்பான், அவனும் நல்லா இருந்திருப்பான். ஆனால் நீ எதுக்காக இப்படி பண்ண? நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. போயிடாத்தா நீ போயிடு, நீ வீட்லேயே இருக்காத, நீ இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லாருக்கும் கெடுதல் நினைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் கத்துறாங்க. டேய் நான் என்னைக்கும் கெடுதல்லாம் நினைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பத்தா உள்ளே போகிறாங்க. என்ன அப்பத்தா உள்ளே ஓடிட்டியா? அப்படியே போயிடுங்க, யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சக்திவேல் முத்துவேல் 2 பேருமே சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆத்தா எதுக்கு அண்ணா எனக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. எனக்கும் ஒன்றுமே புரியல, எதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க? அவங்க ஏதாவது கேட்டால் உடனே உள்ளே போயிட்டாங்க, அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்துவேல் ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காரு. பழனி அங்கேருந்து அப்படியே வராரு. வந்த உடனே குமார் இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து காஃபி குடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அப்படியே பழனி ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. உன்னோட கல்யாணம் நிச்சயதார்த்தம் இப்படி நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் சித்தப்பா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? உன்னோட நிச்சயதார்த்தம் நின்று இருக்கு, நீ சந்தோஷமாக இருக்கன்னு சொல்கிற அப்படின்னு பழனி கேட்குறாரு. ஆமாம் சித்தப்பா, எனக்கு இந்த கல்யாணம்லாம் பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம், நான் இப்போ அரசிக்கிட்ட பேசிட்டு தான் வரேன். அரசி கூட உனக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் போது அந்த ஃபேஸ்லாம் மாறுச்சு, உனக்கு நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சின்னோடனே அதுக்குள்ளே ஒரு குட்டி சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. உண்மையாவா மாமா? அப்போது அரசிக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு குமார் கேட்குறாரு. அப்படி தான் நானும் நினைக்கிறேன், பார்க்கலாம். மாமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மாமா அரசியை. அரசி தான் மாமா எனக்கு எல்லாமே, நான் சீக்கிரமாக அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மாமா. ஆனால் அப்பா தான் இந்த பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவசர அவசரமாக முடிவு பண்ணாங்க, எனக்கு பிடிக்கல மாமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி இங்கே நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சின்னு நீ சந்தோஷமாக இருக்க, அங்கே அரசி சந்தோஷமாக இருக்கா, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு ரொம்ப ஓகே தான்.
சரி இரு பார்க்கலாம், எப்படியாச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் ஒன்று, 2 குடும்பமும் பேசணும், புரியுதா? அது மட்டும் இல்லை, அரசியை முன்னாடி மாதிரி நான் கொடுமைப்படுத்துவேன், நான் பழி வாங்குவேன், இதெல்லாம் ஏதாவது நீ பண்ண சித்தப்பா நானே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. என்ன சித்தப்பா, எப்போ பார்த்தாலும் என்ன நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நான் போய் அரசியை கொடுமைப்படுத்துவேனா? அவள் தான் மாமா என்னோட ராணி, அவள் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல, நான் டெய்லி அவளையே நினச்சி கனவு கண்டுட்டு அப்படியே படுத்துட்ருக்கேன் தெரியுமா? சீக்கிரமாக நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் கூட தான் என்னோட வாழ்க்கைன்னு அந்த கடவுள் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆத்தாவே இந்த வேலையை பார்த்துருக்கே அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அதான் எனக்கும் புரியல, நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அரசியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அப்பத்தா எனக்காக இந்த கெட்ட பேரை வாங்கியிருக்கு, இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்கு. அப்பாவுக்கு பெரியப்பாக்கெல்லாம் இவ்வளோ கோவம் வரும்னு ஆத்தாவுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. சரி விடு, நீ அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆத்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயில் அப்படியே யோசிக்கிறாங்க. அங்கே நின்றுட்டே இருக்கும்போது, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பருப்பு சாதம், வெண்டைக்காய் எல்லாமே நான் பண்ணிட்டேன், வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு தங்கமயில் அந்த ஆயா கிட்ட கேட்குறாங்க. போதுமா போதும், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இருங்க வரேன் அப்படின்னு ஓடி போய் வாமிட் எடுக்கிறாங்க. ஐயோ என்ன இது வாமிட் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு தங்கமயில் எடுத்துட்டு, சரி நான் மாமாவுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ஃபோன் பண்ணுறாங்க. சரவணன் அப்படியே போயிட்டே இருக்கார் பைக்கில். அட்டன் பண்ணி பேசுகிறாரு. யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. மாமா தங்கமயில் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சும்மா எத்தனை வாட்டிடி கூப்பிடுவ? ஊரில் இருக்க எல்லா நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, அறிவு கட்டவளே. உன் குரலை கேட்டாலே என்ன நிம்மதியாக இருக்க விடவே மாட்டியா? எதுக்காக என்னை போட்டு இப்படி டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்க? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி மாமா 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 நின்று இருக்க. உன்னை எனக்கு பிடிக்கல, உன் கூட வாழ எனக்கு பிடிக்கல, உன் குரலை கேட்க எனக்கு பிடிக்கல. சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி மாமா மாமா மாமான்னு சொல்லாத, என்னை கடுப்பேற்றாத, டென்ஷன் ஆக்காத அப்படின்னு சொல்கிறாரு. மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல வேணாம், உன் வாயை முடிக்குன்னு நீ போயிடு, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, எனக்கு இனிமேல் ஃபோன் பண்ண என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாது அப்படின்னு சரண் கத்திட்டு ஃபோனை வைக்கிறாரு. தங்கமயில் அப்படியே உள்ளே வராங்க. என்னம்மா வாந்தி எடுத்துகிட்டே இருக்கா, மயக்கமாக இருக்குன்னு சொல்கிற, ஏதாவது மாசமாக இருக்கே என்ன அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவோட ஃப்ரெண்டு வராங்க. எல்லாம் பாட்டிக்கு பண்ணிட்டேன், பருப்பு சாதம் சாம்பார் எல்லாம் பண்ணியிருக்கேன், தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஐயோ என்ன இது மயக்கமாகவே இருக்கே, ஒரு மாதிரி இருக்குது, அங்கே வேலை செய்கிற வரைக்கும் மயக்கமாக இருந்தது சரி, இப்போ தொடர்ந்து மயக்கமாகவே இருக்கே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே அப்படி படுத்துக்கிறாங்க. அங்கேருந்து பாக்கியாக வராங்க. ஏய் என்னடி சும்மா வேலைக்கு போனால் வந்து படுத்துக்கிற, ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா, எல்லா வேலையும் யார் செய்வா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அம்மா எனக்கு முடியலம்மா, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு முடியல, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு தங்கமயில் அப்படியே படுத்துக்கிறாங்க. ஆமாம் இவன் அப்படியே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு பாத்திரம் கூட தேய்க்க மாட்டேறேன். ஐயோ எப்பா இவங்கெல்லாம் தாங்க முடியல அப்படின்னு பாக்கி அப்படியே கத்திகிட்டே போகிறாங்க. சரவணன் வீட்டில் இருக்காரு. அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன சரவணா என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதாவது வேலை இருக்கா, என்ன அப்புறம் ஃபோன் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி, நீ என்கிட்ட பேசு சரியா, நீ பேசினா தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. ஏன் ஏதாவது பிரச்சனையா சரவணா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. ஆமாம் நான் ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணல, அந்த தங்கமயில் அவள் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா, அவன் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன்னு எல்லா நம்பர்லேருந்தும் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணிகிட்டே இருக்கா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரவணா அவங்க பண்ணுறது தப்பு தான், இருந்தாலும் உன் மேலே பாசம் இருக்கும்ல, அதனால தான் அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. பாசம், அவளுக்கெல்லாம் நல்ல எண்ணமே கிடையாது, இல்லைனா புருஷனை போட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாளா, அவள் என்னை ஒரு நாளும் வெறுப்பேற்றுவா பாரு, அம்மா தாங்க முடியாது, அப்படியே டென்ஷன் பிபியெல்லாம் உச்ச கட்டத்தில் ஏற்றி விட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே கூலாக உள்ளே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா அவங்க பேசுனா விடு, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத, உனக்கு சரியாக தூக்கம் வராது சரியா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி அஞ்சலி சரி, நம்ம வந்து நாளைக்கு கோயிலுக்கு நான் வரேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அஞ்சலி நீ நானும் சேர்ந்து கோயிலில் பேசுனதை எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க, அவங்க என்ன ஒரு மாதிரி கஷ்டமாக கேட்டாங்க, நீ எதுக்காக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அஞ்சலி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் சரவணா அப்படி பேசினேன் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிற, நான் அடுத்து என்ன முயற்சி எடுத்தாலும் எல்லாமே நல்லது தானே, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யணும், எதுக்காக நான் வந்து மறைக்கணும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா நாளைக்கு நான் கோயிலுக்கு வரேன், நீ வரத்தந்தா வா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. எப்பவும் போல் போயிட்டு கோயிலில் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே தங்கமயில் சாமி கும்பிட வராங்க.
சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா சரவணன் அஞ்சலி கிட்ட பேசுறத பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன இது மாமா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போறாங்க. தங்கமயில பார்த்தோன்னே அப்படி சரவணனுக்கு கோவமா வருது. இப்படி எழுந்துக்கிறாரு. ஏய் நீ எதுக்குடி இங்க வந்து நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. மாமா என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு